இயல் 4. பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள். சிறுவினா. மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் யாவை? முதலில் ஒரு தட்டில் நெல் பரப்பி அதன் மீது குழந்தையின் சுட்டுவிரல் பிடித்து எழுத கற்றுக் கொடுப்பது வழக்கம். இது இன்றும் நடைமுறையில் உள்ளது. திண்ணை பள்ளிக்கூடத்தில் ஆற்று மணல் பரப்பி அதன் மீது எழுத கற்றுக் கொடுப்பர். எழுத்துகள் வரிசையாகவும் நன்றாகவும் அமையும். உபாத்தியாயர் முதலில் தரையில் எழுத அதன்மேல் பிள்ளைகள் எழுதுவார்கள். பிறகு தாமே எழுதி பழகுவார்கள். ஓலையில் எழுத்து பதியுமாறு எழுத்தாணி கொண்டு எழுதினர். தனித்தனியாக பனை ஓலைகளில் ஏடாக எழுதப்பட்டதை ஏடு என்றும் ஏடுகளின் தொகுப்பை அழைத்தனர். சுவடி என்றும். அதன் பிறகு சிலேட்டும் பல்பமும் வந்தன. அதைத் தொடர்ந்து காகிதத்தில் எழுத பயிற்சி கையேடுகளும் பென்சில்களும் வந்தன. கட்டைப்பேனாவும் மைக்கூடுகளும் பயன்படுத்தப்பட்டு அவையும் மறைந்த பின்னர் மையூற்று பேனாக்களும் பந்துமுனை பேனாக்களும் வந்தன. அண்மையில் கையால் எழுதும் பழக்கம் மாறி தட்டச்சு இயந்திரம் கணினி வந்தன. இப்போது கையால் எழுதும் பழக்கம் வெகுவாக குறைந்து வருகின்றது. நன்றி, வணக்கம்.